புதன் பகவானின் அருள் பெறப்போகும் அன்பு நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன் தசை புக்தியில் என்னென்ன ராஜ பலன்கள், என்னென்ன யோக பலன்கள், எதில் கவனமாக இருக்கணும், அனைத்து வயதினருக்கும் அனைத்து பாலினருக்கும் பயன்படுற மாதிரி இந்த வீடியோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. முழுசாக பாருங்கள். இதில் சிறு வயதில் நடக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்ன, வயதான காலத்தில் பார்க்க வேண்டியது, இளமையில் யார் யாருக்கு யோகங்கள் அப்படி இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, இதில் ஒவ்வொரு தசா புத்தியும் பிரித்து சொல்லியிருக்கு. புதன் தசை, புதன் புத்தி, புதன் தசை, கேது புத்தி அப்படின்னு ஒவ்வொன்றா புத்தியும். அப்போ உறுதியாக இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். முதல்ல பிறக்கும் பொழுதே புதன் தசை யாருக்கு வருதுன்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே புதன் தசை வருது. யாருக்கு இந்த புதன் தசை ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் பாருங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூசம், அப்புறம் விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அவங்க மத்திய வயதில் இந்த புத்தி வரும் பொழுது இது சரியாக அமைஞ்சிட்டா அவங்க மேன்மை பெற்றுறாங்க. கொஞ்சம் மாறிடுதுன்னு வைங்க, பலாப்பலன் அப்படியே மாறிடுது. இதிலே ராகு தசை நடத்துகிறவங்களுக்கு, ராகு தசையில் பிறந்தவங்களுக்கு, அதாவது குறிப்பாக திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்களுக்கும் இது யோகத்தை கொடுக்க வேண்டிய தசா புக்தி. இதில் ரொம்ப நல்ல விஷயங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும். புதன் நாளே புக்திங்க. புதன் நாள் அறிவு, ஞானம், சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், கவித்திறன், திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் சிந்தனை வந்து, கம்ப்யூட்டர், கணினி வகைகள், டாக்குமெண்ட் வகையில் ஆதாயம், நண்பர்களால் மேன்மை பெறுதல், இடம், அதாவது இந்த ஃப்ளாட்டு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் யோகம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் பெரிய நிறுவனங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி பல சொல்லிகிட்டே போகலாம். தாய்மாமன் உறவு மேம்படும், இது மாதிரி சொல்லலாம். இதே இந்த புதன் தசை பார்த்திங்கன்னா 17 வருடம் வருது. இந்த 17 வருடத்தில் எண்ணற்ற நல்ல பலன்கள். பொதுவாக இது புதன் அப்படின்னாலே கல்விக்கு அதிபதி, வித்யாக்காரகன், வித்தைக்கு அதிபதி, தாய்மாமன், நண்பர்கள், நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு இவங்க தான், தோல் சம்மந்தப்பட்டதுக்கு அதிபதி, கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுதல், கணிதம், இதுக்கு எல்லாமே அதிபதி இவராத்தான் இருக்கார். இதில் தானியங்களில் பார்த்திங்கன்னா பச்சை சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே மோதிரத்தில் பச்சை கற்கள் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இவர் பிறக்கும்போது வந்திருக்கு, சிறு வயதில் வந்துடுது இந்த தசா புதன் தசை. நல்லா இருக்குன்னு வைங்க, கல்வியில் மேன்மை, செஸ் காம்படிஷன் வின் பண்ணுறது, தாய்மாமன் வகையில் ஆதாயம், மாமாவில் அவருக்கு பல சீர்கள் செய்வார். இவருக்கு உடல் அறிவுத்திறன், உடல் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி, ஸ்டேஜில் பாட்டு பாடுறது, இந்த பாட்டு பாடுற இதுக்கு போகிறது, சினிமா துறை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இளமையிலே கிடைக்கிறது, இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் பிரபலம் பெறுறது, ஸ்கூலில் நம்பர் 1 வர்றது, இதெல்லாம் இந்த குழந்தைகள். இதே புதன் கொஞ்சம் கெட்டிருக்குன்னு வைங்க, சிறு வயதிலேயே படிப்பில் மந்தம் ஏற்படுதல், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, குழந்தை பார்த்திங்கன்னா சிறு வயதில் பேச்சுத்திறன் பாதிக்கப்படுதல், காது கேட்காம கொஞ்சம் லேட் ஆகுதுங்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் கொடுத்துருது. இதே புதன் நல்ல விதமாக மத்திய வயசில் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, கணித புலமை சார்ந்தது, நண்பர்கள் ஆதாயம், திருமணம் குயிக்கமயம், காதல் டு கல்யாணம், உறவில் திருமணம் அமைய அதிக வாய்ப்பு, வேலை உடனே கிடைத்துவிடும், பெருமாள் அருள் உண்டு, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் யோகம், பல தொழில்கள், பல விருத்தியாகுதல், வேலை செய்யும்போது 2 வருமானம், ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, பார்ட் டைம் இன்னொரு வேலை, அந்த மாதிரி யோகங்கள், ஒரு வேலை செஞ்சுட்டே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஃப்ளாட்டு வாங்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ், இதெல்லாம் யோகமாக இருக்கும். இதே இது வயதான காலத்தில் புதன் நல்லா இருக்குன்னு வைங்க, பேச்சு துணைக்கு 4 பேர் இருப்பாங்க. உங்கள் பேச்சு, நீங்கள் வயதான காலத்தில் ஒரு ஸ்டேஜில் பாடுறது, பேசுகிறது, ஒரு மேடை பேச்சு இதெல்லாம் கேட்பாங்க. உங்களை சுற்றி ஒரு 10 பேர் உங்கள் பேச்சை கேட்க இருப்பாங்க. மனசு அவ்வளோ ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சொல்கிற விஷயங்கள், உங்கள் அனுபவத்தை கேட்க இதாக இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் வரும். கவர்மெண்ட் வகையில் ஆதாயம், பென்ஷன் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இதாகும். இதே மத்திய வேலை கொஞ்சம் கெட்டிருக்குன்னு வைங்க,
உடல் உபாதை, தோல் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் ஏமாத்திடுறது, சைன் பண்ணி செக்லிஃப் சைன் பண்ணி மாட்டிக்கிறது, இது மாதிரி தப்பான விஷயங்கள் நடந்தது. தவறான பெண்களுடன் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனம். இதே வயதான காலத்தில் புதன் கெட்டவங்களுக்கு வயதான காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின், அந்த மூளையில் மறந்து போடுறது, தெரியாமல் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து மாட்டிக்கிறது, உங்கள் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது, அது ஓடிபி கேட்டு வாங்கிறது, டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்றது, பக்கத்தில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றிட்டு போகிறது, எம்எல்எம் ஸ்கீம், அந்த ஸ்கீம். வயசான காலத்தில் பென்ஷன் பணத்தை போட்டுட்டு என்ன சார் பண்ணுறது, கோப்பாத்த ஆள் இல்லை, எங்களை கவனிக்க ஆள் இல்லைன்னு வருத்தப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும். பொதுவாக புதன் பார்த்திங்கன்னா 2 வீட்டுக்கு அதிபதிங்க, மிதுனம் கன்னி, 2 வீட்டும். இவர் நீச்சம் பெறும்போது கூட தன் சொந்த வீட்டை பார்க்குறார். நீச்சம் பெறுவது மீனத்தில். இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் நீச்சம் பெற்றாலும் தன் சொந்த வீட்டை பார்ப்பார், தன் கண்காணிப்பிலே இருக்கும். அப்போ இந்த ஒரு இது அங்கே தான் புதன் ரேவதி நட்சத்திரம் உண்டு. பொதுவாக புதனுக்கு நான் நீச்சம் எடுக்க மாட்டேன், நீச்ச பங்கம் தான் மெயினாக எடுப்பேன். தன் வீட்டை பார்த்துருது. இவருக்கு என்றுமே இவர் நட்பு கிரகத்தோட சனியோட சுக்கரனோட இருக்கும்போது, சூரியனோட இருக்கும்போது மிகுந்த யோகங்கள். இதே இது ராகு கேது இங்கே பாதிப்பு. புதனோட இருக்கும்போது கொஞ்சம் மைனஸ் கொடுத்துருது. அஸ்தங்கமாகாத புதன் யோகத்தை கொடுக்குது. இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு தசாபுத்தியும் பார்ப்போம். நல்லா இருந்தால் என்ன பண்ணுது, தீயதாக இருந்தால் இது கவனம் அப்படின்னு பிரித்து பார்த்துருவோம். இது உறுதியாக பயன்படும். புதன் தசை புதன் புத்தி தாங்க முதல்ல ஆரம்பிக்கும். 2 வருடம் 4 மாதம் 7 நாள் நடத்துது இந்த புத்தி. இதில் என்னென்ன விஷயம்னா, டாக்குமெண்ட் வகையில் ஆதாயம், நண்பர்களால் வெற்றி, நல்ல நிலைமையில் இருக்கும்போது நல்லா இருக்குன்னு வைங்க. பேச்சுத்திறன், சினிமா சம்மந்தப்பட்டது, விகடகவி, புத்தி சம்மந்தப்பட்டதில் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் யோகம், சீட்டுத்துறையில் வெற்றி, ஒரு சீட்டு, எல்ஐசி, இன்சூரன்ஸ், இது அத்தனையும் பெனிஃபிட்டாக இருக்கும். சின்னதாக ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. டாக்குமெண்ட் வகையில் மாமன் வகையில் ஆதாயம், இது அனைத்து நல்ல விஷயம் உண்டு. இதில் நண்பர்கள் கூட இருந்து உதவி செய்வாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு 4 நண்பர்கள் இருக்காங்க, எந்த வயசாக இருந்தாலும் இருப்பாங்க. ஆன்லைன் துறையில் வெற்றி, இதுவெல்லாம் சொல்லலாம். இது மைனஸாக இருக்குன்னு வைங்க. தோல் சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது. எலும்பு பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட், எஸ்பெஷலி ஜாயிண்ட் தான் சொல்லணும். கண் நரம்பு பாதித்தல், மூளை வளர்ச்சி, மறந்துறதுன்னு சொல்கிறது. இதில் ஒரு டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு பாடுபடுவீங்க. புதன் தவறான இடத்துலையோ தவறான கிரகம் இருந்தால். மாமா வகையின் கருத்து வேறுபாடு, நண்பர்கள் பகைவராக மாறுது, கூட்டுத்தொழில் லாஸ் ஆகிறது. கூட்டுத்தொழில் போட்டு ஏமாந்துட்டாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை லாஸ் பண்ணுறதுல இதுதான். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு பணம் எங்குன்னே தெரில. எல்ஐசி இன்சூரன்ஸில் போட்டேன், பணம் தரேன்னாங்க, அது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் போச்சு. எம்எல்எம் ஸ்கீமில் பணம் போச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு மேலே கேஸ் ஆகி போயிடுச்சு. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இருக்கும். இப்போ கவனம், பரிகாரங்கள் தேவை. இதே இது புதன் திசை கேது புத்தி போகுதுன்னு வைங்க. இது 11 மாதம் 27 நாள். புதன் கேது இந்த சமயம். இதே இது கேது நல்லா இருக்குன்னு வைங்க. எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேது நல்லா இருக்குனாலே சட்ட நுணுக்கங்கள், சின்ன சின்ன காம்படேட்டிவ் எக்ஸாம், மாணவர்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. அரசியல் ஆதாயம் உண்டு. ஆடிட்டர், வக்கீல், ஜட்ஜு எல்லாமே ஃப்ரெண்டாவாங்க. நீங்களே பாதி வக்கீல் பாதி ஜட்ஜு. உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அத்தனை விஷயம் உங்களுக்கு வரும். ஷேர் மார்க்கெட் யோகம், நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது, கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு பதவி கிடைக்கும், நிர்வாகம் சம்மந்தப்பட்டது இருக்கும், கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பேங்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இதே கேது சரியில்லாமல் தவறான இடத்துல இருக்குது. தவறான காதலால் பாதிப்பு ஏற்படுதல், கால்குலேஷன் எரர் வந்து டீப்ரமோட் ஆகிறது, நரம்புகளில் பிரச்சனை, சிறுநரம்பு, பேக் போன் பெயின், ஒரு சிலருக்கு வீரிய குறைபாடு, ஆண்களுக்கு சொல்லணும் வீரிய குறைபாடு, பெண்களுக்கு இந்த அதில் ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வரும். இந்த இதில் பார்த்திங்கன்னா மாமன் மேலே கேஸ் போடுறது, நண்பர்களே கேஸ் போட்டு விட்டுறது, செக்லீஃப் மோசடி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வர்றது இந்த புத்தியில் தான். இன்னும் எண்ணற்ற இருக்குது, ஒரு குறிப்பை சொல்லியிருக்கேன். அடுத்து
புதன் தசை சுக்கிர புத்தி, நட்பு கிரகம் வேறு இல்லையா, பெரிய தசை வேறு, 2 வருடம் 10 மாதம் நடக்குதுங்க. இது நல்லா இருக்குன்னு வைங்க. கலைத்துறையில் வெற்றி, விகடகவி, புகழ் பெறுதல், திருமண பாக்கியங்கள் உண்டு, நண்பர்களால் ஆதாயம், வீடு மனை சொத்து ஆடை ஆபரணம் வரும். இதில் மனைவிக்கு வேலை கிடைத்து வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதே பெண்ணாக இருந்தால் நண்பர்கள் வகையில் ஆதாயம், 2 வேலை 2 சம்மந்தப்பட்டது, மாமனார் மாமியார் பிரச்சனையும் இந்த டைம் வராது. யோகங்கள் மட்டும்தான் ஜாஸ்தி. ஃப்ளாட் வாங்கி வாடகை வருமானம் சம்பாதிக்கக்கூடியது, பதவி உயர்வு, கண் பிரச்சனையெல்லாம் தீர்றது, இதெல்லாம் நடக்கும். இதே கொஞ்சம் கெட்டிருக்கு. சுக்கிரன் சரியான இடத்துல நீச்சம் தீய கொள்கை இருக்குன்னு வச்சுங்களேன், பணத்தை லாஸ் பண்ணிடுறது, கண் தொந்தரவு, சிறுநீரகம் கர்ப்பப்பை சார்ந்தது, கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிற்கிது. தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட, பெண்கள் தொடர்பு, தவறான ஆண்கள் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். தெரிஞ்சே ஏமாறுறது இந்த காலகட்டம் தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். மொபைல் ஃபோனே எதிரியாக இருப்போம். தான் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸில் பாதிப்பு ஏற்படுகிற காலகட்டம் இந்த புதன் தசையில் சுக்கிர புத்தி. சினிமா சம்மந்தப்பட்ட இதில் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மோசடி, சினிமா சம்மந்தப்பட்டதுக்காக கூட அப்பப்பட்ட ஃபோட்டோஸில் குளறுபடி, உங்கள் அந்தரங்க விஷயங்களை தெரிவித்து மாற்றுறது, இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சீக்ரெட் மெயின்டெனன்ஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப, அதுவே சிறந்த பரிகாரம். அடுத்து புதன் திசையில் சூரிய புக்தி. இதில் என்னென்ன அற்புதம் இருக்குன்னு பார்த்துறோம். இதுவும் நல்ல இதுதான். 10 மாதம் 6 நாட்கள் நடக்குதுங்க இந்த தசை புத்தி. இதில் புதாதித்ய யோகம் வேலை செய்யுது. அரசாங்க வகையில் ஆதாயம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் கிடைக்கும். உங்களில் ஒருத்தருக்கு அரசு பதவி உண்டு. குடும்பத்தில் கோயில் நிர்வாகத்தில் வெற்றி, குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு அதிகம், தலைமை பொறுப்பு தானாக தேடி வருகிறது, மாடி வீடு கட்டுதல், நகை ஆபரணம் எடுத்தல், இந்த நகைச்சீட்டு போட்டு வெற்றி பெறுதல். இது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் வெற்றி, வளர்ச்சி, பதவி கிடைக்கிறது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டராக 5 எக்ஸாம் மொத்தமாக கிளியர் பண்ணுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட்டு சலுகை மூலம் படிக்கிறது மாணவர்களுக்கெல்லாம், அரசு காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறது, உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் IIT NIT இந்த மாதிரி இந்தியா வகையில் வெளிநாடு வகையெல்லாம் கிடைக்கும். கடல் கடந்து சென்றாலும் கௌரவத்தோடு வாழ்கிற காலகட்டம். சூரியனோ புதனும் சரியில்லைன்னு வைங்க, அரசு தண்டனை, கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வருதல், செக்லிஃப்ட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுதல், உறவினரை எதிரியாதல், குலதெய்வ குற்றம் ஏற்படுதல், குழந்தைகள் உங்கள் மேலே கேஸ் பெற, சொத்து கொடுக்கல அது கொடுக்கலன்னு, தாய் தந்தை பிரச்சனை, மகன் அப்பா பிரச்சனை, எதிரிகளால் தொந்தரவு, கண்ணோய் உண்டு, இதயம் சார்ந்த நரம்பு தொந்தரவு உண்டு, முதுகு தண்டோட பிரச்சனை தான் அத்தனை சியாட்டிக் நர்வ் முதுகு பிரச்சனைங்கிறது வந்து நிற்கும். எல்லாம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னவோ செய்யணும். அடுத்து புதன் திசையில் சந்திர புத்தி போகுது. சந்திரன் நல்லா இருக்குன்னு வைங்க, நல்ல ஸ்தானத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா கவிதை, கற்பனை, வளர்ச்சி, பெண்களால் ஆதாயம், வீடு சொத்து உண்டு, ஆடை ஆபரணம், ஆடு மாடு வகையில் யோகம், 1 2 பெறுதல், நல்ல விஷயம் அனைத்துமே பெண்களால் ஆதாயம் சொல்வோம். குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, பூர்வீக ஊரில் வீடு கட்டுதல், ஒரு வீடிலிருந்து இன்னொரு வீடு கட்டுதல், இடம் விற்றால் பெரும் வளர்ச்சி, விவசாயிகளுக்கு ஆதாயம் உண்டு, டிராவல் சம்பந்தப்பட்ட துறைக்கு செய்ய ஆர்வம், ஹோட்டல் துறை ஆர்வம் வரும், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைக்கு வெளிநாடு வகை சென்று வெற்றி பெற வாய்ப்பு உண்டு, பேங்க் வகையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதி, கலைத்துறை சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் பிற மொழி படங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டபுள் ஆக்ட் பண்ணுறது தான், ஒரே நேரத்தில் டபுள் ஆக்ட் பண்ணுறது, டீச்சராக இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம், பதவி உயர்வு. இதே இது சந்திரன் கெட்டிருக்குன்னு வைங்க, மனக்குழப்பம், சஞ்சலம், அவமானம், தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தெரிஞ்சிரியாமல் மாட்டிக்கிறது, தெரியாமல் உணவு ஃபுட் பாய்சன் ஆகிறது, டாக்குமெண்ட்டில் எரர், டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்றது,
மொபைல் ஃபோனில் பிரச்சனை, பாஸ்புக் மிஸ் பண்ணிட்டு பிரச்சனை, ஓடிபி மறந்து அதுக்கு ஃபைன் கட்டுறது, லேப்டாப், மொபைல் ஃபோன், டிவி, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பொதுவாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனையும் பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுது. வாட்டர் ஹீட்டர்லாம் பார்த்து பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் தான். இதெல்லாம் மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வருது. அனைத்து வயதினருக்கும் பயன்படும். இது வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். தனிமையாக இருப்பாங்க, உடல் தொந்தரவுகள் ரொம்ப இதாக இருக்கும். சரி, இது அடுத்த புத்தி. புதனில் செவ்வாய். செவ்வாய் நல்லா இருக்குன்னு வைங்க, அனுகூலமான திசை, வெற்றி வாய்ப்புகள் தானாக தெரியும். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. சொத்து சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணம், வண்டி வாகனம் யோகம், பல சொத்துக்கள் வாங்கக்கூடியது, கடன் அடைத்து வெளிவருதல், கடன் அடைச்சிடலாம். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தவங்களோ விலகிடுவார்கள். உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நினைச்சவங்க விலகி உங்களுக்கு உயர் பதவி உண்டு. ப்ரொமோஷன், மேனேஜர், சின்ன மேனேஜருக்கு அடுத்து அது பல துறைகள் ஆரம்பிக்க ஆசைப்படுவீங்க. மாமா வகையில் போய் அங்கே சொத்து வாங்குறது, வெளிநாடு சென்று படித்தல், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது வளர்ச்சி. இது செவ்வாய் சரியில்லைன்னு வைங்க, ஜாயிண்ட் ப்ராப்ளம், இரத்தத்தில் அணுக்களில் பிரச்சனை, நரம்பு தொந்தரவு, மூளை சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. வீடு சம்மந்தப்பட்டதில் சின்ன வில்லங்கம் இருக்கிறது. இந்த வில்லங்கத்தை தீர்க்க போராடிட்டுருப்பீங்க. இந்த விஓ இடத்த அளந்து கொடுத்துட்டா நான் விற்று வாங்கிக்குவேன், இடத்த விற்க முடியாமல் போராடிட்டுருப்பாங்க. இடம் வாங்கிட்டேன் சார், அது விற்றா என் குழந்தை கல்யாணத்தை பண்ணலாம், அது பண்ணால் தான் என் குழந்தைக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி தவிக்க விட்டுரும். அதுக்கு அந்த தசாபுக்திக்குண்டான லக்ன அடிப்படையில் எடுத்து பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வேண்டு வர முடியும். வயதானவங்களுக்கு மட்டும் தெளிவாக சொன்னோம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரெஷரோ சுகரோ சாப்பிட்டா அப்படியே ஷூட்டப் ஆகி மேலே போயிடும், வேறு மாத்திரை சாப்பிட்டா மாறிடும். மருத்துவரை மாற்றி வெற்றி. சரி, அடுத்தது புதன் திசையில் ராகு வருதுன்னு சொன்னார். வளர்ச்சி பொதுவாகவே வெளிநாடு சம்மந்தப்பட்டது யோகம். பொதுவாக இதுனா 2 வருஷம் 6 மாதம் 8 நாள் நடத்துதுங்க. பெரிய தசை இல்லையா? வெளிநாடு சென்று படித்தல், கம்ப்யூட்டர் துறையில் ஷார்ட் டேர்ம் போயிட்டு வர்றது, சொத்து சுகங்கள் சேர்க்கிறது, கமிஷன் வகை வருமானம், இந்த இடத்த மாற்றி வர்றது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, லோன் ப்ராசஸ்கில் ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ராகு கேட்டிருக்குன்னு வைங்க, ஷேர் மார்க்கெட்டில் யோகம், மியூச்சுவல் ஃபண்டில் ஏமாந்துறது, எம்எல்எம் ஸ்கீம், உங்களை தேடி வருவான் ஏமாத்துறதுக்கு. கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொந்தரவுகள் உண்டு. விஷப்பூச்சி, விஷக்காய்ச்சல்கள், ஸ்கின் அலர்ஜி அப்போ தடிப்பாக வருது, அந்த அம்மை நோய்கள் வருகிற காலகட்டம், இதெல்லாம் வருகிற காலகட்டம். அடுத்து புதன் திசையில் குரு புத்தி. பொதுவாக 2 வருடம் 3 மாதம் 6 நாள் பெரிய தசை இல்லையா இந்த குருங்கிறது. இதில் நல்லா இருக்குன்னு வைங்க, ஞானக்காரகன், வளர்ச்சி, குழந்தைகள் வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்ப்போம். அரசு கௌரவங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, தன தானிய விருத்தி, செல்வம் பெருகும், குழந்தை பாக்கியம் உண்டு, நகை ஆபரண விருத்தி உண்டு. இதில் நிலன் புலன்கள்லாம் பன்மடங்கு பெருகும், அதெல்லாம் விருத்தி ஆகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் மாறி இருக்கு, குரு சரியாக இல்லை, கேந்திரத்தில் இருந்துருச்சு, ராகுக்கு எதோடு பாதிச்சிருச்சு, நீச்சம் பெற்றுச்சுன்னு வைங்க. குழந்தைகள் படிப்பில் மந்தம், பணத்தை இழத்தல், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிளாக், இதெல்லாம் அப்போ அந்த டைம் தான் வரும். கண் நோய், கேட்ராக்ட் சர்ஜரி இப்போ தான் நிற்கும். இதில் பணம் சம்மந்தப்பட்டதில், நகை சம்மந்தப்பட்டதை மாற்றி மாற்றி வச்சு நகையை விற்கிறது, எங்கே வச்சோன்னு மறந்துடுறது, இது மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். பணத்தை கொடுக்க முடியாம அவமானங்கள் ஏற்படுது, இது மாதிரி நடக்கும். சரி, அடுத்து புதன் தசை, கடைசி தசை பூத்தியான சனி. சனி நல்லபடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நட்பு கிரகம் வேறையா, வளர்ச்சி கொடுத்துரும். வேலையில் வளர்ச்சி, வெளிநாட்டு வகை யோகங்கள், சித்தப்பா வகையில் ஆதாயம், மூத்த சகோதரர்கள் நட்பு பாராட்டுவார்கள், தொழிலில் வளர்ச்சி, தொழில் வெற்றி, வேலையில் ப்ரொமோஷன், மென்மேலும் வளர்ச்சி, வெளிநாடு யோகம்லாம் கொடுத்துருது. உடலில் விருத்தி தான்.
வயதானவங்களாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியம், மனதிடம், இந்த நேரத்தில் ஒரு சம்பாத்தியம் வர்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்க. வாடகை வருமானம் கொடுத்துருது. கோயில் குளங்கள் போய் அது மாதிரி புனித யாத்திரைகள், கோயில் குளங்கள் வெற்றி, குளிர் பிரதேசம் சென்று வர வாய்ப்பு உண்டு. டூர் இந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இருக்குது. இது சனி கெட்டிருக்குன்னு வைங்க. கால் நரம்பு, சியாட்டிக் நரம்பு மட்டும் இல்லை, பெரிக்கோஸ் நரம்பு வந்துடுது. டாக்குமெண்ட்டு தொலைஞ்சிறது. பழைய டாக்குமெண்ட் எங்கன்னு திருத்து பத்திரங்கள் போட வேண்டி வந்துடும். கோயில் போயினாலே பிரச்சனையாக இருக்கும். கோயிலுக்கு போனாலே தொந்தரவு ஏற்படுதும்பாங்க. பல் பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, உறவுகளை ஆக மொத்தம் ஒரு குழப்படி. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை. காது, முதுகு வியாதிகள் உண்டு. கீழே விழுந்து முதுகு எலும்பு பாதிப்பு ஏற்படுது, கால் பாதிப்பு ஏற்படுறது, நடக்க முடியாமல் நடக்கும். ஒரு சிலருக்கு அந்த வெட்டி எடுக்கிறதுலாம் சொல்லுவாங்க, விரல் வெட்டி, அதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். இது நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு. நல்ல விஷயம் எத்தனையாக இருக்கு இல்லையா? இதற்கு தசாபுத்தி பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுதர்சன எந்திரம், சுதர்சனம் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஸ்ரீரங்கம் சென்று வருதல். புதன் பெருமாள் அடிக்கடி பச்சை நிறம், பச்சை சம்மந்தப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தல், ஆன்மீக புத்தகங்கள் டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கு நிறைய தனித்தனியாக பார்க்கணும். தசாபுத்தி லக்ன அடிப்படை பார்க்கணும். இது தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், தனிப்பட்ட சந்தேகம், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் அளிச்சுட்டு வரோம். புது சந்தேகங்கள் தான் கீழே கேளுங்க. அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணி பலபலன் கொடுத்துட்ருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார்.